ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதில் லிஸ்ட் பண்ண WBS எல்லாத்தையும் WBSக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட்டுக்குரிய WBSை நாங்கள் எப்படி மெயினாக பில்டிங்ஸ் வைஸாக டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களுக்கு பில்டிங்கில் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு பில்டிங்குக்குள்ளேயும் எங்களுக்கு மில்வர்க், டிம்பர் சீலிங், டிம்பர் டோர், டிம்பர் வால் இருக்கு. ஸோ சிம்பிள் ஐடியா, நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் WBSக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ நாங்கள் அதை போய் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை பில்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி சிம்பிளாக வரும். 7 பில்டிங் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் இதையும் என்ன செய்ய போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி எடுக்க போகிறோம். டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண 4 டைப்பான ஆக்டிவிட்டீஸ் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரியில் 7 டைப்பான WBS இருக்கு. அதுக்குள்ள ஒன்றுலேயும் 4 வகையான WBS இருக்கு. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த டிவிஷனுக்குள்ள ப்ரொக்யூமெண்ட் ஐட்டம்ஸ், அடுத்தது ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி. ப்ரொடக்ஷன் டெலிவரியில் பில்டிங்ஸ் டைப்பாக நாங்கள் டிவைட் பண்ணிட்டோம். ஒரு பில்டிங்குள்ளேயும் டிம்பர் வால், மில் ஒர்க், டிம்பர் சீலிங், டிம்பர் டோர், இந்த WBS நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டியை நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரொஜெக்ட் தெளிவாக விளங்கும். ஸோ இதான் எங்களோட ஐடியா. அடுத்தது நாங்கள் ப்ரொக்யூமெண்ட் செஞ்சிட்டோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும்? கன்ஸ்ட்ரக்ஷனும் இதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம் WBS. ஸோ அதை நாங்கள் இப்போ செய்யலை. WBS காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்குள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் லேட்டாக செய்வோம்.